அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ஸ்பெஷலான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேட்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேரிச்சம்பழம் விதைகளை நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கேக்குக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருப்பாருங்க. பார்க்குறதுக்கு இது மாதிரி கிளாஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் அது சால்ட், நம்ம நார்மலாக சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் இல்லையா, உப்பு, அது வந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம பேசிக்காக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் செய்கிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ரவை பயன்படுத்துறதுனால கேக் நல்லாவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த அப்படியே ப்ளம் கேக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் ரவை சேர்க்குறதுனால. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கும். சேம் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி விட்டோம் அப்படின்னா நல்லா லூஸாக விழுகணும். இது கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பேட்டரை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து பேரிச்சம்பழம் ஊற வச்சோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம அதில் உள்ள பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஷ்யூநட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேட்ஸ் மட்டுமே போதுமானது. ஒரு 7-8 சம்திங் நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நான் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த பேட்டரில் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். முந்திரி பருப்பு 1-2 அரைப்பட்டாலும் பரவாயில்லை. டேட்ஸ் வந்து இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்சரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுக்கோங்க. நான் எண்ணெய் தான் தடவி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு மேலே டுட்டி ஃப்ரூட்டி கலந்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குல்ல, பட் கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அந்த ப்ளம் கேக்கோட ஸ்ட்ரக்சர், கலர் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போ டுட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு நான் வந்து குக்கரை ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆன குக்கரில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், பார்க்க நல்லா ஒயிட்டாக இருக்குது. பட் பேக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து
குக்கரை வந்துட்டு குக்கர் பெல்ட் தேவையில்லை, மேலே உள்ள விசிலும் தேவையில்லை. உள்ளே வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். நடுவில் க்ளீனாக இருக்கும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கரெக்டாக எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் குக்கரில் டேரெக்டாக நீங்கள் சேர்க்கறதுக்கு பதிலாக உப்பு கூட நீங்கள் சேர்த்து பேக் பண்ணலாம். நான் வந்துட்டு எம்டி குக்கரை தான் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு செஞ்சேன். இதுவே சூப்பராக இருந்துச்சு. கேக் கொஞ்சம் ஆறாமல் லைட்டாக அடியில் சூடாக இருந்தனால லேசாக ஒட்டிக்கிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேக் நல்ல சாஃப்டாங்க பாருங்கள். கத்தி உள்ளே போகும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகுதுன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சரி, ஸ்ட்ரக்சரும் சரி, பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே வேறு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட கேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை இந்த நியூ இயருக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி நியூ இயர் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் போதே நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.